أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்புக்கும் பேர் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தினத்தில் அதை நிறைவேற்ற நம்மை எல்லாம் இங்கு ஒன்றிணைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் குறித்தவர்களாக என்ற அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உலகத்துல மற்ற எந்த சபைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் இந்த சபைக்கு இருக்கு. இந்த சபை மாதிரி நீங்க வேற ஒரு எந்த சபையும் பார்க்கவும் முடியாது. பொதுவா ஒரு சபையில ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் எப்படி பேசுவார்னா தன்னை குறிப்பிடாம எங்கேயுமே பேசவே மாட்டார். பேசக்கூடிய நபர் தன்னோட புகழ் பாடாமலையோ அல்லது தன்னோட அனுபவத்தை சொல்லாமலையோ அப்படி ஒரு உரை நிகழ்த்த முடியுமான்னு கேட்டா வேற எங்கேயும் நிகழ்த்த முடியாது. அவர் பேசக்கூடிய நபர் சுன்னத் ஜமாத்தை எடுத்துக்கிட்டா அது கூட மோசமா இருக்கும். அவர் ஆரம்பிக்கும் போது நான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் கதையை ஆரம்பிப்பார். ஆனா அதுல எல்லாம் மிக பேசக்கூடிய நபர் எதையுமே சொல்ல முடியாது, அவரை பத்தி எதுவும் புகழ் பாட முடியாது, அவரோட அனுபவத்தை எதையுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மன கட்டுப்பாட்டோட தான் இங்கே உரை நிகழ்த்தப்படுது. கேட்கக்கூடிய நபர்களுக்கும் அதான், கேட்கக்கூடியவருக்கு பயான் முடிஞ்சிருச்சு, புகழ்ந்து அப்படியே பாய் அப்படி இருந்துச்சு பாய் விழிச்சு பாய் அப்படி சொல்ல முடியுமா சொல்லவும் முடியாது. அப்ப பேசக்கூடியவருக்கும் மன கட்டுப்பாடு இங்க இருக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கும் மன கட்டுப்பாடு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த சபையில உட்கார்ந்து நம்ம ஒரு உரையை கேட்கறத எப்படி கேட்கணும், அதோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை கேட்டாதான் அது புரியும். ஆனா பெரும்பாலும் சகோதரர் எப்படி கேட்பாங்கன்னா அலட்சியமாக பொடும்போக்காக ஏதோ நம்ம எப்படி எதுவும் செய்ய போறதில்ல சும்மா ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. அதனாலதான் பயான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பயான் நடந்ததுங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை. அப்ப பயானை முழுவதுமாக கேட்டாதான் அந்த உரை என்பது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இப்ப பேசக்கூடிய இந்த உரையை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க வரலாறுகள் அதிகமா இருக்கும்.
அதனால சகோதரர்கள் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சாதான் இன்ஷா அல்லாஹ் அதோட இறுதியில இறை அச்சத்துக்கு நெருக்கமான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால ஆரம்பத்துல இருந்து கவனிக்கின்ற ஒரு கோரிக்கையோட இன்ஷா அல்லாஹ் உரைக்குள்ள போயிடும். சமீபமாக இஸ்லாம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்று இஸ்லாத்தோட எதிரிகள் காலம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் ஒரே சீரான வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. 2050 இஸ்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக மாறினவங்க சொல்ற அளவுக்கு என்ன பண்ணுது, இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல கூட பழைய வண்ணரப்பேட்டைங்கிற பகுதியில ஒரு கிறிஸ்துவ பண்ணி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு வீடியோல சொல்றாங்க. அவங்க பிறப்பு அடிப்படையில ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி கிறிஸ்தவத்துல எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு பெண்மணி. எந்த அளவுக்குன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீடுகளுக்கு போய் ஜப கூட்டம் நடத்தக்கூடிய பெண்மணி. இந்த ஜப கூட்டம் நடத்துவாங்க, இயேசுவை இறங்குகிறாங்க, இயேசுவே அற்புத ஆவியினால் அற்புதத்தை நிகழ்த்துகிறாங்க, கண் தெரியாத சொல்லுவாங்க இல்லையா. இத ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுல போய் செய்யக்கூடிய பெண்மணி. இவங்க ஒரு வியாபாரம் தொடங்குனவர்களுக்காக என்ன பண்றாங்க, அது சுத்து வட்டாரத்துல கடை தேடுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி கடை கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கடை கிடைக்குது. அவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே இருக்கு அந்த கடையில. ஆனா பிரச்சனை என்னன்னா, கடைக்கு ஏத்த மாதிரி பள்ளி வாசல் இருக்கு. அந்த சகோதரி சொல்லி காட்டுறாங்க, முதல்ல எனக்கு அது பிடிக்கல, பள்ளி வாசல் ஏத்த மாதிரி உட்காந்து நம்ம எப்படி வியாபாரம் பண்றது இவங்க அப்படின்னு சொல்லி என்னன்றாங்க, விட்டுறாங்க. பிறகு மறுபடியும் கடையை தேடுறாங்க, கிடைக்கல. அப்ப இறுதியா வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த கடையை குடிச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க, சில வெள்ளிக்கிழமையில நான் என்ன பண்ணுவேன்னா கடையை மூடிட்டு போயிடுவேன். சில வெள்ளிக்கிழமையில நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்செட் போட்டு சவுண்டா பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க பேசுறது எனக்கு கேட்க கூடாது அப்படின்னு. ஆனா அந்த உரை என்ன பண்ணுது, இவங்க கடைக்குள்ள கேட்கிற மாதிரி அவ்வளவு நெருக்கமா இருக்கு பள்ளிவாசல் பக்கத்துல. இப்ப நாட்கள் போயிட்டே இருக்கு. சில மாசம் கழிச்சு சரி என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்னு சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அன்னைக்கு உரை நிகழ்த்தப்படுவது மறுமை நாளை குறித்து உரை நிகழ்த்தப்படுது. அப்ப அது முழுவதுமா அந்த பயானை கேட்டோன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, குர்ஆன்ல மறுமை வாழ்க்கை பத்தி பேசப்படுதா? ஏன்னா பைபிள்ல பரலோக ராஜ்யம் சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யம்னா மறுமை நாள், அந்த நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப பைபிள்ல தான் நம்ம படிச்சிருக்கோம், இவங்க மறுமை நாள்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி குர்ஆன் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு குர்ஆன் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்க சில வசனங்களை கவனிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன்ல சில வசனங்கள் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் நம்மளை பார்த்து பேசுவான், நம்பிக்கை கொண்டவரே அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளை பார்த்து பேசுறான்னு அர்த்தம். காஃபிர்களை குறித்து பேசுறான், இறை மறுப்பாளர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இறை மறுப்பாளர் குறித்து பேசுறான்னு அர்த்தம். சில வசனங்கள் எப்படி இருக்குன்னா, மறுமை நாளோட நிகழ்வு குறித்து அல்லாஹ் பேசுவான். சில வசனங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு பத்தி பேசுவோம். இப்படி நம்ம சப்ஜெக்டா குர்ஆனை பிரிக்க முடியும். அதுல சில வசனங்கள் அந்த சகோதரி பாக்குறாங்க. அதுல சில வசனம் எப்படி இருக்குன்னா, ரசூலாவை அழைச்சு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரசூலாவுக்கு ஒரு அறிவுரையை கூறுவான் அல்லது ஒரு கட்டளை இடுவான். நபியை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு எடுத்து கூறுகிறாங்க, நபியை போருக்கு தயாராகிறாங்க, நபியை பொறுமையை மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி பல கட்டளைகள் ரசூலாவை அழைச்சு அல்ல நேரடியா சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் படிச்சுட்டு அந்த சகோதரி சொல்லி காட்டுறாங்க, இது முகமது நபி எழுதின புஸ்தகம். முகமது நபிக்கு யார் இதை செய்ய அதை செய்ய யார் சொல்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வருது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, இந்த குர்ஆன் முகமது நபி எழுதின புஸ்தகம் அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. படிச்சா ஆனா உள்ள முகமது நபி எதை செய்யுங்க, முகமது நபி அதை செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன வருது, ஆச்சரியமா இருக்கு. அப்ப அதுல இருந்து அவங்க தேடுதல் ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து கரெக்டா ஒரு 1.5 வருஷத்துல இஸ்லாத்தை தருகி இன்னைக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரியாக அவங்க இருக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் இஸ்லாம் என்பது வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை என்ன தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டோம். அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்குவோம், இங்க உட்காருங்க, இந்த பிரியாணி ரெடி ஆகுது, இந்த ஏசி ஓடுது, ஜூஸை குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன, நம்ம தான் கூப்பிடுறோம். நம்ம தான் போய் வாங்க என் வீட்டுக்கு வா, நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம். கூப்பிட்டா நம்ம எப்படி நடந்துக்குவோம், அவரோட மன நோகாதபடி, அவர் மனம் புண்படாதபடி நடந்துக்குவோம். காரணம் நம்ம தான் கூப்பிடுறோம். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கணும். அல்லாஹ் தான் சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கணும். ரெண்டையும் நீ ஏத்துக்கலனா உனக்கு நிரந்தர நரகம் சொல்லி அல்லாஹ் தான் சொல்றான். ஏத்துக்கிட்ட உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், நீங்க நம்பிக்கை கொண்டுட்டா
உங்களுக்கு நம்ம சொர்க்கத்தை கொடுத்துருவோமா? நம்பிக்கை கொள்ளுன்னு அல்லாவே சொல்லிட்டு நம்பிக்கை கொண்ட உடனே அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நம்பிக்கை கொண்டுட்டா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோமா? இல்ல. உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்களோ அதே போல ஒரு சோதனையை சந்திக்காமல் சொர்க்கம் போக முடியாது. உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி சோதனை சந்திச்சாங்க? அவர்கள் அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும், அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும், அவர்களும் அவர்களோட இருந்த நபிமார்களும் அலக்களிக்கப்பட்டாங்க. அதே போல ஒரு நிலைமையை நீங்க அடையாம உங்களுக்கு சொர்க்கம் கிடையாதுங்கிறாங்க. அப்ப அல்லாவே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்க சொல்லிட்டு, அல்லாவே முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்க சொல்லிட்டு, அல்லாஹ் மூணாவது ஒண்ணு சொல்றான், நான் சோதிப்பேன். அந்த சோதனை நீ பொறுமையா இருக்கணுங்கிறான். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிட்டா முகமது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டா சொர்க்கம். இந்த வசனத்தால மூணாவது ஒண்ணு சொல்றேன், நான் உன்னை சோதிப்பேன், அதையும் நீ ஏத்துக்கணுங்கிறான்ல. சரி, நமக்கு தான் இப்படி நபிமார்கள் கொஞ்சம் சொகுசா இருந்திருப்பாங்க, நபிமார்கள் கொஞ்சம் லேசா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. எந்த நபிமார்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டாலும் அவர்களோட வாழ்க்கையை எல்லாம் ஒரே நாள திருப்பி போட்ட வரலாறுலாம் இருக்கு. அப்படியே தலையில எல்லாம் மாத்திருக்கான். அந்த வரலாறு நம்ம படிக்கும் போது அப்பா எவ்வளவு பெரிய சோதனை நபிமார்கள் சந்திச்சிருக்காங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. உதாரணத்துக்கு அல்லாஹ் சூரா அல் பக்ராவுல 245வது வசனத்துல ஒரு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த வரலாறு அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகும், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகும் ஒரு நபியை அந்த ஊருக்கு நம்ம அனுப்பணும். அந்த நபியோட பேர் இருக்கான்னு கேட்டா நபியோட பேர் இல்லை. அல்லாஹ் ஆரம்பிக்கிறதே பனு இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நபி ஆரம்பிச்சதாக ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த நபி ஊருக்குள்ள இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கணிசமான மக்களை வென்றெடுக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ஊரை ஜாலூத்துங்கிற ஒரு மண்ணை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஜாலூத்து மன்னன் என்ன பண்றான்னா, அந்த மக்களையும் அந்த நபியையும் அந்த ஊரை விட்டே வெளியேற்றுறான். இப்ப ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு, எந்த நாடு இல்ல, போக்குவரத்து எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு அகதி மாதிரி அந்த நபியும் அந்த நபியை சார்ந்த மக்கள் என்ன பண்றாங்க, அங்கே இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நபி கிட்ட ஒரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்கள்ல இருந்து நீங்க ஒரு மன்னரை தேர்ந்தெடுங்க. அல்லாஹ் கிட்ட கையேந்து நீங்க கேட்டு என்ன பண்ணணும்னா, எங்கள்ல இருந்து ஒரு மன்னரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவரை தளபதியாக நாங்க ஆக்கி அவருக்கு பின்னாடி படத்திரட்டு போய் ஜாலூத் மன்னர் நாங்க வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே அந்த நபி என்ன கேட்கிறாருன்னா, உத்தரவாதத்தை கேட்கிறாரு. அவர் என்ன உத்தரவாதம் கேட்கிறாருன்னா, இப்ப நீ கேட்கிற மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்டுருவேன், அல்லாஹ் நம்மள இருந்து ஒரு மன்னரையும் தேர்வு செஞ்சிருவான். தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் நீ போருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா உத்தரவாதம் கரெக்டு தானே? நீ சொல்றப்பா நான் கேட்பேன், கேட்டதுக்கு அப்புறம் நீ போருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த நபி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மக்கள் எதிர்வாதத்தை வைக்கிறாங்க. அவங்க என்ன எதிர்வாதத்தை வைக்கிறாங்கன்னா, எங்களோட பிள்ளைகளை கொண்டு இருக்கிறான், எங்களோட ஊரை விட்டு எங்களை வெளியேற்றி இருக்கிறான், இந்த நிலையிலையும் போருக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவோமா? இல்ல, நீங்க கேளுங்க, நாங்க நிச்சயமா போருக்கு தயார்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு நபி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. பிறகு அல்லாஹ் அந்த கூட்டத்தில இருந்து தாலூத் ஒரு மன்னரை தேர்ந்தெடுக்கிறான். தாலூத் மன்னரை தேர்ந்தெடுத்த உடனே யாரெல்லாம் போருக்கு தயார்னு சொன்னானோ அவன் எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிட்டான். என்ன அல்லாஹ் இவரை போய் தேர்ந்தெடுத்திருக்கிறான்? இவர்கிட்ட செல்வமும் இல்லை, எந்த ஒரு பெரிய இதுவுமே இல்லை, இவர் பின்னாடி நாங்க எப்படி இவருக்கு கட்டுப்பட்டு நாங்க எப்படி பின்னாடி போறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறான். உடனே அந்த நபி என்ன பண்றாருன்னா, அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், அதெல்லாம் தெரியாது, அல்லாஹ் இவர்கிட்ட தான் கல்வியையும் வீரத்தையும் இவர்கிட்ட தான் பாக்குறான், இவருக்கு பின்னாடி நீங்க போருக்கு போய்தான் ஆகணும்னு சொல்லி அந்த நபி டிக்ளேர் பண்றாங்க. பிறகு சலசலப்புறம் முடியுது. பிறகு நபி என்ன அந்த மன்னர் என்ன பண்றாரு, போருக்கு தயாரில் அறிவிச்சிடறாரு. மக்கள் எல்லாம் கூடியாச்சு. இப்ப அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, அந்த மக்கள் கிட்ட ஒரு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரையில அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம அந்த ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நதியை சந்திக்க இருக்கிறோம். அந்த நதியில இருந்து உங்களை யாரும் தண்ணி அள்ளி குடிக்க கூடாது. யாராவது அப்படி தண்ணி அள்ளி குடிச்சிட்டீங்கன்னா அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிக்க இருக்கிறான். அதிகபட்சமான தியாகம் இருந்தா ஒரு கையளவு வேணா எடுத்து குடிச்சிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சாச்சு, பட கிளம்பியாச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த நதியை அடைஞ்ச உடனே அதிகமான மக்கள் நீரள்ளி குடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க.
நீர் அள்ளி குடிச்சிட்டு சொன்னாங்க எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதம்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டான். அப்ப பெரிய படை சின்ன படையாயிருச்சு. இப்ப இந்த சின்ன படையை கூட்டிட்டு தானும் என்ன பண்றாரு, ஊருக்குள்ள போறாரு, ஜானத்துடைய தலையை வெட்டுறாரு, அங்க ஆட்சி அமைக்கிறார். இதுதான் இந்த வரலாறு. இப்ப இந்த வரலாறுல ஒரு நபி, ஒரு சமுதாயம் சும்மா வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்களை ஊரை விட்டு வெளியே கொண்டாந்து அவங்களுக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி அவங்கள பல பிரிவுகளாக்கி மறுபடியும் எல்லாம் ஊருக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டுட்டான். இப்படிதான் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் சோதிச்சான். இப்படிதான் அல்லாஹ் நம்மளையும் சோதிக்க இருக்கிறான். இப்ப கேள்வி என்னன்னா, சோதனை நல்லதா கெட்டதா? இப்ப பயான்ல என்ன சொல்ல போறோம்? சோதனை நல்லதுதான் சொல்ல போறோம். என்ன பெருசா டிஃபரெண்டாவா சொல்லிட போறோம்? கேட்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே தெரியும் சோதனை நல்லதுதானே போய் சொல்ல போறீங்க அப்படின்னு. உண்மைதான், சோதனைங்கிறது நல்லதுதான். இப்ப இதை கேட்டோன்னு சில சகோதரர்கள் தோணும், வெள்ளிக்கிழமை அதுமா உட்கார்ந்துக்கிட்டு சோதனை நல்லது சும்மா என்னத்தையா சொல்லிட்டு இருக்காதீங்க பாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சொல்லலாம், ஒரு அரை மணி நேரத்துல பயான்ல ஈஸியா சொல்லிடலாம், சோதனையில் பொறுத்து கொள்ளுங்கள், சோதனையில் உறுதியாயிருங்கள், நிலையாயிருங்கள். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கையை வாழணும்ல, 40 வருஷமோ 60 வருஷமோ அல்லாஹ் நமக்கு எந்த காலத்தை நியமிச்சிருக்கிறானோ அந்த காலத்தை வாழ்றதுங்கிறது வேற, ஒரு அரை மணி நேரம் பயான் பண்றதுங்கிறது வேற. அப்ப இதை கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு அப்படி சிந்தனை வரும். ஆனா உண்மையாலுமே சோதனைங்கிறது நல்லதுதான். உதாரணத்துக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு எடுத்துப்போம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, ஃபிர்அவுன்ங்கிற ஒரு ஆட்சியாளன் அந்த ஊர் மக்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டுகிட்டு இருக்கான். ஒரு வீட்டுல ஆண் புள்ள பிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த புள்ளைய எடுத்துட்டு போய் ரெண்டா வெட்டிடுவான். இது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த உடனே கடுமையான அதிர்ச்சி, புள்ள ஆண் பிள்ளையா இருக்கு, இது தெரிஞ்சா ஃபிரௌன் எடுத்துட்டு போய் வெட்டிடுவானே அப்படின்னு உடனே அல்லாஹ் அழைக்கிறாங்க. அல்லாஹ் இது கடுமையான சோதனையா இருக்குன்னு சொல்லி அழைக்கிறான். உடனே அல்லாஹ் அந்த தாயாருக்கு வழி அறிவிக்கிறான், அவரை நீ வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோ, இல்ல அவரை அந்த ஓடக்கூடிய அந்த நதியில விட்டு அவரை திருப்பி ஒன்னு இடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்ப்போம் சொல்லி எல்லாம் வழி அறிவிக்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாருக்கு வேற வழி கிடையாது. வேற என்ன வழி இருக்கு? எந்த ஆப்ஷன் கையில இருந்தா உள்ள ரெண்டா போயிடும். நதியில விட்டாவது திரும்பி வந்துருமே சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கூடையில வச்சு அந்த நதியில விடுறாங்க. இப்ப நதி என்ன ஆகுதுன்னா நேரா ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளேயே போயிருச்சு. யாரு கசாப்பு கடைக்காரனோ அவங்கிட்ட ஆடு போன கதையா, யாரு பிள்ளைய கொண்டுகிட்டு இருக்கானோ அவன் வீட்டுக்குள்ளேயே புள்ள போயிருச்சு. இப்ப இதோட இந்த வரலாறு இப்படி நிப்பாட்டினா நமக்கு எல்லாம் என்ன தோணும்? அவ்வளவுதான் முடிச்சு, புள்ள சும்மா இருக்கிற பிள்ளையே எடுத்துட்டு போய் கொள்றான்னா வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும்? ரெண்டு துண்டு தான் அப்படியே நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா நடந்தது என்ன? அப்படியே தலைகீழா நடக்குது. வீட்டுக்குள்ள குழந்தை போகுது, ஃபிரௌனோட மனைவி வர்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய தூக்குறாங்க. தூக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபிரௌன் வந்துட்டான். ஃபிரௌன் கிட்ட ஃபிரௌனோட மனைவி சொல்றாங்க, இவரை நம்ம வளர்ப்போம், இவரை கொல்ல வேணாம், இவர் பிற்காலத்துல நமக்கு உதவிகரமாக இருப்பார் என்று ஃபிரௌனோட மனைவி சொல்ல ஃபிரௌன் அதை ஏத்துக்கிட்டான். இது எங்காவது நம்ம பகுத்தறிவுக்கு பொருந்துதா? பொருந்தவே இல்லை. சொல்ல போனா அந்த பிள்ளையதான் ரெண்டு ஆக்கிருக்கா, கேட்கறதுக்கு நாதி இல்லை. யார் வந்து உறவாட போறதுல யார் உரிமை கொண்டா எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்ப வீட்டுக்குள்ள அனாதையா வந்த ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கணும் முடிவு பண்றான் ஃபிரௌன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க? வளர்றாங்க, இளைஞராக மாறுறாங்க. பிறகு மாளிகையை விட்டு ஒரு நாள் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா ஒருத்தர் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறான், மூசா தான் இங்க வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் என்னன்னு கேட்க, அவன் எடக்கு முடக்கா வாய் பேச, ஓங்கி ஒரே அடி அடிச்சா ஆள் அந்த இடத்துல ஆளு காலி. ஒரு அடியில மௌட்டுமாங்கல்ல, அது செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தனுக்கு அதிர்ச்சி, ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டான். அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உள்ளமெல்லாம் நடுங்குது. உடனே அல்லாஹ் அழைக்கிறாங்க, யா அல்லாஹ் இது கடுமையான சோதனையா இருக்கு. இப்ப அடுத்த நாள் அதே மாதிரி என்ன பண்றாங்க, மாளிகை விட்டு வெளியே வர்றாங்க. நேத்து எவன் கூப்பிட்டானோ அவனே என்ன பண்றான், மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறான். கூப்பிட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு டென்ஷன் தலை ஏறிடுச்சு. எட்டி அவன் சட்டையை பிடிக்கிறாங்க. உடனே அவன் கத்திட்டான், நேத்து தான் என் கூட இருந்து அடிச்சு கொண்ட, இன்னைக்கு என்னையே நீ அடிச்சு கொள்ள வரியா, நீ பெரிய அநியாயக்காரர் இருக்க போல இருக்க அப்படின்னு சத்துன உடனே இவர் தான் கொலை பண்ணாங்கிறது ஊரெல்லாம் பரவிடுச்சு. இப்ப அங்கிருந்து ஒருத்தர் ஓடியாந்து சொல்றாரு, மூசாவே ஊரை விட்டு வெளியேறிடுங்க,
உங்களை கொலை பண்றதுக்கு திட்டம் தீட்டப்படுதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு பயணத்தை மேற்கொள்றான். அங்க போனா சோத்துக்கு வழி இல்ல, தங்குறதுக்கு இடம் இல்ல, காசு எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு அகதி மாதிரி அந்த ஊருக்குள்ள போய் நிக்கிறாங்க. அங்க போய் நின்றா ஒரு ஆத்தங்கரையில 2 பெண்கள் நிக்கிறாங்க. அந்த 2 பெண்கள் தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்துட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 2 பெண்கிட்ட போய் பேசுறாங்க. ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த 2 பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தோம், ஆனா இங்க ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, எனவே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, நேரா போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்து அந்த 2 பெண்களும் போக சொல்லிட்டு மரத்தடியில வந்து உட்கார்றாங்க. போன அந்த 2 பெண்மணியும் திரும்பி வராங்க. திரும்பி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூசாவை எங்க கூட வாங்க, எங்களுடைய தகப்பனார்ட்ட சொல்லி உங்களுக்கு கூலி வாங்கி தர சொல்லி அவங்க சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கூட போறாங்க. அவங்க தகப்பனார் நடந்தது எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல 8 வருஷம் வேலை செய்யுங்க அல்லது 10 வருஷமா வேலை செய்யுங்க, அப்படி எங்க இடத்துல வேலை செஞ்சா அதை நான் மகரா எடுத்துக்கிட்டு ஏன் 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. பிறகு 10 வருஷமாக வேலையை முடிக்கிறாங்க, பிறகு திருமணத்தை முடிக்கிறாங்க, பிறகு பல காலம் அங்கேயே வாழ்றாங்க. சில காலம் கழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தன் குடும்பத்தார் கூட அந்த ஊரை விட்டு வெளியேறும் போது அந்த இடத்துலதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியாக தேர்ந்தெடுத்தான். இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்புல இருந்து நபியாக ஆக்கப்பட்ட வரை உள்ள வரலாறு. ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அதை பேசினா அதையே பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பயான் அது புரியணுங்கிறக்காக என்ன பண்றது, அங்கங்க கட் பண்ணி சுருக்கமா நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த வரலாறுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும், கொலை விழுந்திருக்கணும். கொலைன்னு ஒண்ணு உழுகலன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே இருப்பாங்கன்னா வெளியே இருக்க மாட்டாங்க. வெளியேறலன்னா அங்க போய் அந்த 2 பெண்களை பார்த்திருக்க மாட்டாங்க. 2 பெண்களை பார்க்கலன்னா அங்கேயே 10 வருஷம் தங்கி இருந்து அந்த பெண்கள் திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க. திருமணம் முடிக்கலன்னா அங்கேயே சில காலம் வாழ்ந்திருக்கவும் மாட்டாங்க. அங்க சில காலம் வாழலன்னா எந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரணும்னு அல்லாஹ் விதியில எழுதி இருந்தானோ அந்த விதிப்படி அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிருக்கவும் மாட்டாங்க. அப்ப கொலை உழுது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கொலை உழுகும்போது சந்தோஷமா இருந்தாங்களா? பதட்டமா தான் இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அதனாலதான் சொந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க. இப்பேற்பட்ட சோதனை நடந்தது உண்மை. ஆனா அந்த சோதனை நன்மை இருந்தா தீமை இருந்ததா? நன்மைதான். அல்லாஹ் நம்மள ஒரு சோதனை செய்யறான் அப்படின்னா நிச்சயமா அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு நன்மை தான் இருக்கும். ஆனா நம்மள பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணணும், சோதனை வந்துட்டு எல்லாம் உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு கால் இருக்கா, எப்ப பார்த்தாலும் என்னையே நீ சோதிக்கிற, நான் தான் தொழுகிறேனே, நான் தான் நோன்பு வைக்கிறேனே, நான் தான் ஜக்காத்து கொடுக்கிறேனே, என்னையே நீ சோதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை ஏசக்கூடிய மனிதர்களா நம்ம மாறிடுறோம். ஆனா அல்லாஹ் அந்த சோதனை நமக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பான். அதுல ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்மளாம் மனித புனிதர்களா? யார்கிட்டமே பாவமே இல்ல. எல்லாமே காலைல இருந்து நைட்டு வரை நன்மையா செஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. யார் இடத்துல இப்ப ஜிம்மா முடிஞ்சு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சுக்கணும். நம்ம என்ன மனித புனிதர்களா நம்மளே நினைச்சுக்கிட்டு நமக்கு சோதனைலாம் வந்துடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் சோதிக்க தான் செய்வான். அந்த சோதனை நிச்சயமா நமக்கு நன்மையா தான் இருக்கும். நடைமுறையில இருந்து கூட நம்மளால ஒரு உதாரணம் சொல்ல முடியும். 2003 மகாராஷ்டிரா மாநிலத்துல தூளைங்கிற ஊர். 2003 என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல ஹசன் பாயோட மகன் உசேன். இந்த உசேன் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் கடை வீதிக்கு போறாரு. எதுக்கு போறாருன்னா, இறைச்சி வாங்குற கனி ஞாயிற்றுக்கிழமைக்கு போறாரு. போனா உசேன் பாய் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, புள்ள வாங்கிட்டு வருவோம், நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா புள்ள எப்படி தெரியுமா வருது, மையத்தை வீட்டுக்குள்ள வருது. போன புள்ள எதுக்கு போனது, இறைச்சி வாங்குற கனி போகுது. போனா அந்த புள்ள எப்படி வரணும், இறைச்சி வாங்கிட்டு தானே வந்து எல்லா தப்புன்னு நினைப்பான். ஆனா புள்ள மையத்தா வரும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புள்ள வளர்ந்துட்டான், நாளை நம்மளோட பிரச்சனை எல்லாம் அவன் ஏத்துக்குவான், புள்ள சம்பாரிச்சிருவான், நம்ம குடும்பத்தை கரெக்டா கொண்டு போவான் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த தகப்பனா இருக்கு. புள்ள எப்படி வருதுன்னா மையத்தா வீட்டுக்குள்ள வருது.
தாயும் தகப்பனும் அப்படியே உடஞ்சு போறான். பல மாதங்கள் உசைன் பாய் என்ன பண்றாரு, அதுலயே முடங்கி போய் கிடக்குறாரு வீட்டுக்குள்ளேயே. பிறகு வெளியே வராங்க. வெளியே வந்து ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடந்ததுங்கிறத தேட ஆரம்பிக்கிறார். ஏன்னா நடந்தது என்கவுண்டர், சாதாரண கொலை கிடையாது. போலீஸ்காரங்களையே அவரை தீவிரவாதி நினைச்சு சுட்டிருக்கிறாங்க. இது ஏன் நடந்ததுன்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். தேட தேடதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த தூளைங்கிற ஊருக்குள்ள விஷம பிரச்சாரம் அதிகமா இருக்கிறத அவர் கவனிக்கிறார். விஷம பிரச்சாரம் என்னன்னா, முஸ்லிம்னா தீவிரவாதி, முஸ்லிம்னா என்ன பண்ண ஆடு மாடை வெட்டுவான், முஸ்லிம்னா நான் கல்யாணம் பண்ணுவான், அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் அந்த ஊருக்குள்ள அதிகமா இருக்கு. இதுலதான் என்ன பண்றாங்க, முஸ்லிம் மேல கடுமையான ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. இது அந்த பையனுடைய என்கவுண்டருக்கு காரணமாவும் இருந்திருக்கு. பிறகு அவர் நினைக்கிறாரு, இனிமே யாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு என் ஊர்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்றாரு. மேராகர் ஆகோ தேக்கம்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேர். அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வீக்கெண்ட் அதாவது ஞாயிற்றுக்கிழமையானா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரி வீட்டுக்கே கூட்டு வந்து உட்கார வைக்கிறார். அன்னைக்கு தேவையான உணவுகளை அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இஸ்லாம்னா இதுதான், குரான்னா இதுதான், முகமது நபினா யாரு, நாங்க ஏன் தொழுகிறோம், நாங்க ஏன் ரமலான்ல நோன்பு வைக்கிறோங்கிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்றாரு. அந்த வீடியோவிலே அதெல்லாம் வருது. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. முசல்லா பார்த்து இதே எப்படி இருக்கு, குரானை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் எல்லாம் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, 2014 பிபிசி சேனல் என்ன பண்றான், அந்த ஊருக்குள்ள போறான். அவன் எதுக்கு போறான்னா, அந்த தூளைங்கிற ஊருக்குள்ள நிறைய கலவரம் நடந்திருக்கு. ஆனா 2003க்கு அப்புறம் எந்த கலவரமும் நடக்கல. இதெல்லாம் என்னன்னு போய் விசாரிக்க உள்ள போகும்போது அவன் தான் என்ன பண்றான், இதை முழுவதும் வீடியோ எடுத்து நமக்கு போட்டு காட்டுறான். அப்ப பெண்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா, பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி நீங்க நிகழ்ச்சி என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க முஸ்லீம்னா சின்ன வயசுல என்னென்னமோ கேள்விப்பட்டோம், ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா நாங்க இருக்கிறோம், ஒரே தட்டுல சாப்பிடுறோம், ஒரே கிளாஸ்ல நீ குடிக்கிறோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதோட எஃபெக்ட் என்னன்னா, அங்க உள்ள பள்ளிவாசல்கள்ல இன்னைக்கு வாரந்தோறும் இது ஒரு நிகழ்ச்சியா நடத்துறாங்க. இப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சகோதரத்துவமா வாழ்றதுக்கு எது காரணமா அமைஞ்சது, அன்னைக்கு நடந்த என்கவுண்டர் தானே. அந்த என்கவுண்டர் நடக்கணும்னா அவர் ஆரம்பிச்சிருப்பாரா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நிம்மதியா சகோதரமா வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்திருக்குமா? இங்க இஸ்லாத்தை பத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்திருக்குமா? அப்ப சோதனை நல்லதா கெட்டதா? நல்லது தானே. சோதனை பார்த்தோம் நம்ம பார்க்கிறோம், சோதனை வந்தா வலிக்கதான் செய்யும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோதனை வரும்போது கண்ணு கலங்க தான் செய்யும், உள்ள துடிக்க தான் செய்யும், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அந்த சோதனை எதுவுமே நம்மளை அழிக்கிறதுக்காக கிடையாது. அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும்னு நினைக்கிறான், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறான், அதுக்குதான் சோதனை. எடுத்த உடனே பதறி அம்மா அத்தான்னு கத்துறதுல ஒரு போது கத்துனாலும் எவனை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்தானா அது அல்லாஹ்வை தவிர எவனால நீக்க முடியாது. அந்த சோதனை எதுக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்மைக்கு தான். அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு வச்சிருப்பான், தெரியும், பின்னாடி தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர்க்களத்துல நிக்கிறாங்க. பத்ர் போர்க்களம் எப்பேற்பட்ட கதைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1000 சொச்ச நபர்களை வெறும் 300 சொச்ச நபர்கள் எதிர்கொண்டாங்க. ஆயுதங்கள் கம்மி, போர்ல அனுபவம் பெற்ற சகாபாக்கள் கம்மி, ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி போரை பார்த்தது கிடையாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில அனுபவம் மிக்க வீரர்களை எதிர்கொண்டு சண்டை நடக்கும், எப்படி இருந்திருக்கும். அந்த களத்துல நிக்கும் போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. உங்களுடைய உள்ளம் ஒரு விஷயத்தை விரும்பும், ஆனா அதுல உங்களுக்கு ஒரு கேடு இருக்கும். உங்களுடைய உள்ளம் சில விஷயங்களை வெறுக்கும், ஆனா அதுல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும். அல்லாஹ் ஆகிய நான் தான்ப்பா அறிஞ்சவன், நீங்க அறிஞ்சவன் கிடையாதுன்னு நல்லா சொல்றான். முடிவு என்னங்க, பத்ர் போர்களோட முடிவு என்ன? வெற்றி. அந்த வெற்றி மட்டும் நடக்கலன்னா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கை உயர்ந்திருக்கே இருக்காது. அப்பேற்பட்ட வெற்றி காரணமா முன்னாடி என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் துடிச்சாங்க, இரவு முழுவதும் நின்று ரசூலுல்லாஹ் அழுது அழுது துவா கேட்டாங்க. அப்ப ஒரு சோதனை வரும்போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுல ஒரு நன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே கத்துறனாலேயோ கதறனாலேயோ அல்லாஹ்வை ஏசுறனாலேயோ எதுவும் நடக்காது. அல்லாஹ் எந்த ஒரு சோதனை கொடுத்தாலும் ஒரு முஸ்லீமை அழிக்கிறதுக்காக கிடையவே கிடையாது. ஒரு முஸ்லீமை அழிச்சு அல்லாஹ் என்ன பண்ண போறான்? ஒரு முஸ்லீமை வேதனைப்படுத்தி அல்லாஹ் என்ன பண்ண போறான்? கிடையாது.
அப்ப ஒரு சோதனை நம்ம இடத்துல வந்தா முதல்ல ஒரு முஸ்லீம் அதுல நல்ல எண்ணத்தை பின்னாடி அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான். ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்குதான் அல்லாஹ் இந்த சோதனையை கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதனாலதான் பாருங்க, பல நேரத்துல நம்மளோட வாயில நம்மளே அறியாம சொல்லுவோம், அன்னைக்கு மட்டும் அது நடக்கலன்னா இன்னைக்கு இது நடந்திருக்குமா. ஆனா இன்னைக்கு நடக்கும்போது வீட்டை ரெண்டாக்கி இருப்போம், இருக்கணும்னா திட்டி தீர்த்திருப்போம். அப்ப எந்த ஒரு நிலைமையிலையும் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் முஸ்லிம்களாக நம்ம பொறுமையை தான் மேற்கொள்ளணும், அதுல நல்ல எண்ணத்தை தான் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி என்னோட இந்த முதல் உரையை நிறுத்தி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ட்ரிப்ளிகேன் பகுதியில் உள்ள சேக்தாவ் ஸ்ட்ரீட்ல தென்சென்னை மாவட்டம் சார்பாக பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் அனைத்து சகோதரும் வந்து கலந்துக்கணும். உங்களுக்காக வாகன ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. 5:45 வண்டி வந்துடும். வந்துட்டா என்ன பண்ணிக்கலாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். பொதுவா இது போல பொதுக்கூட்டத்துக்கு அழைக்கும் போது எல்லா சகோதரோட உள்ளத்துல ஒரு கேள்வி இருக்கு, நாங்க தான் பயானா கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நாங்க எதுக்குங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும். பயான் பொதுவானது, குறிப்பா உங்களுக்கானதே கிடையாது. அந்த பயான் எதுக்குன்னா, யார் மாற்று கொள்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயம். அவங்க எப்ப அதை கேட்பாங்க, அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பேச்சுக்கு கேட்பாங்களா? யாராவது கேட்க மாட்டாங்க. அதே ஒரு 50 பேர் கூடி இருந்தா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே எட்டி பார்த்து கேட்பாங்க, பால்கனில இருந்து பயான் கேட்பாங்க. அதுக்குதான் நம்ம எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறது. ஏதோ தெரியாத ஒரு செய்தி நமக்கு சொல்ல போறாங்க அப்படி இல்லை, நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் இங்க சொல்லப்படும். ஆனா செய்தி நமக்கானது கிடையாது, செய்தி மாற்று கொள்கையில உள்ளவங்களுக்கு. குறிப்பா சேக்தாவ் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டுங்கிறது ஷிர்க்ல ஊறி போன ஒரு ஏரியா. 5 வீட்டுக்கு 10 வீட்டுக்கு ஒரு கொடி மரம் தான் நீங்க பார்க்கலாம். இங்க எல்லா கையிலுமே தாயத்து தகடு நீங்க சர்வ சாதாரணமா பார்க்கலாம். அப்படி ஒரு ஷிர்க் நிறைஞ்ச ஏரியா. ஒவ்வொரு தெருவுலையும் ஷிர்க் நீங்க சும்மா நடந்து போனாவே பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதுல இருக்கும் ஒரு 15-20 தெரு இருக்கும் வரிசையா. 20 தெருவுமே ஷிர்க்க நீங்க கண்ணுக்கு எதிர பார்க்கலாம். அப்படி நடக்கும் ஷிர்க். அப்ப அந்த மக்கள் எல்லாம் பயான கேட்க வைக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் அந்த இடத்துல கூடி இருந்தாலும் அவங்க என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பயான் பண்றோம், நம்ம பயான கேட்டா அவங்க நேரு வழிக்குள்ள வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா நம்மள எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, தௌஹீதுக்காரன் இருந்தாலும் சைத்தான் ஓரமா போயிரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்மளோட ஸ்பீச் அவங்க கேட்கணும் அப்படின்னா நம்ம அதிகமான மக்கள் கூடுனா மட்டும்தான். அதிகமான மக்கள் என்ன, ஏன் இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, பொதுமக்கள் கேட்பாங்க. கேட்டா இன்ஷால்லா அதுவே அவங்களுக்கு ஒரு நேர்வழிக்கு வர்றதுக்குனால ஒரு வாய்ப்பு அமையும். ஆனா அதிகமான சகோதரர் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு என்னோட இந்த உரையை வாக்குறதவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.